சினிமா துறை இப்போ மிகவும் நலிவடைஞ்சு போச்சு. எல்லா தேட்டரையும் இடிச்சு தான் வராங்க. ஏ சென்டர் பூரா காலி. இப்போ பி சென்டர் சி சென்டர் தான் இருக்குது. அங்கேயும் சில நேரத்தில் எல்லாம் இடிச்சிட்டு கல்யாண மண்டபமாக மாற்றிடுவாங்க, இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாற்றிடுவாங்க. இருந்தாலும் இப்போ பெயர் வாங்கினவங்க, பெயர் இப்போ போனவங்க ஒரு சிலர் வழி இல்லாமல் திமுகவில் போய் சேர்ந்து அந்த நடிகரோட மகள்களும் பேசுகிறாளுங்க. அசிங்கமாக ஆவாதவராக பேசுங்க. பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கும், ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் உங்களுக்கு தெரியும்? அவர் தான். அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறத உங்களுக்கு தொழிலாக வச்சுருக்காங்க. சம்பளம் வாங்கணும்ல, சினிமாவில் பொழப்பு கிடையாது. பெரிய நடிகர் 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்க படமும் ஓட மாட்டேங்கி, இட்லிக்கு சாம்பார் சட்னி மாதிரி ஆகிப்போச்சு. அதுவும் சரியாக ஓட மாட்டேங்கி. ஒரு 3 நாள் ஓடும். இப்போ யாருங்க பாப்பா? டைட்டிலே சரியில்லையே. இந்த பட்னியாக கிடக்கும் தமிழ்நாட்டில். அம்மா உணவகத்துக்கு போனால் இட்லி கொடுக்க போகிறாங்க, சாம்பார் கொடுக்க போகிறாங்க. ₹1 இட்லி, சாம்பார் ஊற்றுறாங்கல்ல. இதை போய் டைட்டிலாக வச்சுக்கிட்டு ஒரு பெருமையாக பேசி அதுக்கு ஒரு விழா நடத்தி, ஏன் கேட்குறீங்க? தமிழ்நாடு இப்படி தான் சினிமா துறை இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வரேன்.